ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிரகாரம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம இலக்கணம் அதிகமாக இருக்கிற கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 23வது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். மொத்தமாக நான் 50 கொஷின் பேப்பர் சொல்லியிருந்தேன். அதில் நாம் இன்றைக்கி 23வது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். தென் வந்து ஜிஎஸ் உங்களுக்கு தேவைப்படுதா, ஜிஎஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை தமிழ் ஃபினிஷ் பண்ண பிறகு வந்து ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்லாம் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை தமிழ் 50 வினாத்தாள்களும் ஃபினிஷ் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சஜஷன் சொல்லுங்கள். சீக்கிரம் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிஎஸ் ஒரு வீடியோவும் தமிழ் ஒரு வீடியோவும் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம டெய்லியும் ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? தென் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு. புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்து ஒவ்வொரு வீடியோலும் நியூ சப்ஸ்கிரைபர் வரீங்க. அவங்க வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்குள்ளார ஓரளவுக்கு எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட்டாக வந்து ரிவிஷன் முதற்கொண்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, தென் வந்து குரூப் 1 இது வந்து ரிலேட்டடாக இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நான் படிக்கும்போது யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், தென் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் வந்து பிடிஎஃப் வந்து ஒரு சிலது வந்து நியூ சிலபஸ்க்கு வந்து ஜிஎஸ்க்குமே ஏற்ற மாதிரியும் தமிழுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடியான பிறகு மினிமம் ப்ரைஸில் லோ ப்ரைஸில் எல்லோரும் வாங்குற மாதிரி அந்த பிடிஎஃப்பும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ரெடியான பிறகு நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். தென் வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. தென் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க வாட்ஸ்அப்புக்கு. நியூ சிலபஸ் வந்து சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 3 மந்த் பிளான் பிரகாரம் எல்லா நியூ சிலபஸில் இருக்கிற தமிழ் எல்லா டாபிக்கும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அடுத்து வந்து ஒரு அப்டேட் வரும். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவுமே அமௌண்ட் வந்து மினிமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500, 1000 அது போலலாம் போயிட்டுருக்கு. நம்ம மினிமமாக தான் வச்சு நம்ம பேட்ச் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. 2 பேட்ச் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் புதுசாக வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அதுவுமே சீக்கிரம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு 3 மந்த்லேயே வந்து தமிழ் ஓல்டு சிலபஸும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவில் நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்கும்போது நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர், தென் அமௌண்ட்டு எல்லாமே அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். மாடல் டெஸ்ட் முதற்கொண்டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. புதுசாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட் தான். இப்போ முதல் வினா பார்க்கலாம். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக. பொங்கல் அன்று. பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. இல் ப்ளஸ் ஆ என்னவாக போகுது? லாவா மாறப்போகுது. அடுத்து பிரித்தெழுதுக. சீர் இளமை. எப்படி பிரித்தெழுதலாம்? சீர் ப்ளஸ் இளமை. மூன்றாவது வினா சேர்த்தெழுதுதல். பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை. இதெல்லாம் வந்து புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். தென் வந்து நம்ம என்ன தான் இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புணர்ச்சி விதிகளை ப்ராப்பராக புரிஞ்சுக்கும் போது தான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வரின் உக்கிரல் மெய் விட்டு ஓடும். அதுக்கப்புறமா வந்து நிறைய இது போல் வந்து சின்ன சின்ன புணர்ச்சி விதிகள்லாம் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தெழுதுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புணர்ச்சி விதிகள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு தெரியனாவே ஓகே. இல்லை நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகேங்களா? நான் நியூ சிலபஸ் நடத்தும் போது உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் கிளியராக நடத்துகிறேன். யானை அதன் கூட்டப்பெயர் வந்து யானை கூட்டம். யானை அதன் கூட்டப்பெயர் யானை கூட்டம். ஐந்தாவது வினா சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம் பழக்குலை. பழம் பழக்குலை. ஆறாவது வினா சரியா தவறா? 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க. கபிலர் கிடையாது, நப்பூதனார் வருவார். ஓகேங்களா? 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. இதில் 1 மட்டும்தான் நமக்கு சரி. கூற்று 2 தவறானது. அடுத்து 7வது வினா கீழ்கண்ட தொடர்களை கவனி. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர்
ஜான் பென்னிக்விக். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். கூற்றும் சரி, காரணமும் சரி. இது நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் உரைநடையில் இது கொடுத்துருப்பாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாளாத காதல் நோயாளன் போல். இந்த இடத்துல கரெக்டாக இது பொருந்தும். இதெல்லாம் பழமொழிகளில் வரும். அதுக்கப்புறம் பெரியவங்க பேசுவாங்கள்ல சொலவடிகள், அந்த டைப்பில் கூட வரும். எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். 11வது வினா. வாழ் தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. வாழ் தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இது இறந்த காலம். இது இறந்த காலம். சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யும். இது இறந்த காலத்தில் வராது, எதிர்காலத்தில் வரும். மழை பெய்யாது. இது இறந்த காலம் கிடையாது, இது எதிர்மறை தொடர். மழை பெய்தது. இது இறந்த காலம் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மழை பெய்கின்றது. இது நிகழ்காலம் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்யும்ன்றது எதிர்காலம். அது மட்டும்தான் கரெக்டு. அடுத்து 13வது வினா. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தது. இது இறந்த காலம். நெக்ஸ்ட்டு விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. விசனம்னா கவலை, துன்பம், எது வேணால் சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. 16வது வினா. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. புதுகை. புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. புதுகை. சிவிங்கம் தமிழ்படுத்துக. சுவை பயன். சுவைப்பு பயின். சுவைப்பு பயின். ஸ்விங்கம். அது தமிழ் பெயர் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. 19வது வினா. மேகசின் சரியான தமிழ்ச்சொல் பருவ இதழ். மேகசின் சரியான தமிழ்ச்சொல் பருவ இதழ். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமல் கெடும். செய்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமல் கெடும். அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். 21வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வழுவமைதியாகும். அதாவது வழுனா என்னதுன்னா அங்கே தவறாக குறிப்பிட்டிருப்பாங்க. இலக்கணம் உடையதுன்னா அது தவறே இருக்காது. வழுவ அமைதினா பிழைதான், ஆனாலும் இலக்கண அறிஞர்களால் அங்கே எதனா ஒரு ரீசனுக்காக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதுதான் வழுவ அமைதின்னு சொல்லுவாங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். மாறன் என்பது சிங்கிள். இங்கே ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஒருமையில் கொடுக்க வேண்டியதை பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இட வழுவமைதி. எவ்வகை வழுவமைதினா இது இட வழுவமைதி. விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். இப்போது நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும். கொற்கையின் அரசர் யார். கொற்கையின் அரசர் யார். 24வது வினா. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அடுத்து 25வது வினா. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நாமகரணம். இது பெயர். நாமகரணம்னா பெயர். 26வது வினா. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. மதுரவசனி. இது தென்மொழி பாவை. தென்மொழி பாவை. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல்.
பணிந்து, பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல், பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல். சரியான பொருளை அறிக. தகழி அப்படின்னா அகல்விளக்கு, தகழி அப்படின்னா அகல்விளக்கு. சரியான பொருளை அறிக. காருகர்னா நெய்பவர், காருகர்னா நெய்பவர். நூழாய் என்பது இளம்பாக்கு, நூழாய் என்பது இளம்பாக்கு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக. விதினா சட்டம், வீதினா தெரு, விதினா சட்டம், வீதினா தெரு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசி, நசினா குறைதல், நாசினா மூக்கு, நசினா குறைதல், நாசினா மூக்கு. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. வயலில் கலை, முகத்தின் ஒளி, வயலில் கலை, முகத்தின் ஒளி. சொல் இரு பொருள் தருக. சொல் இரு பொருள் தருக. சொல்னா நெல், இரு பொருள் பதம். சொல்லுனா ஒன்று நெல், இன்னொன்று பதம். சரியான இரு பொருளை தேர்ந்தெடு. உறவுனா சுற்றம், விருப்பம், உறவுனா சுற்றம், விருப்பம். உங்கள் ஊருக்கே வர்றேன் என்பதற்கான எழுத்து வழக்கை கண்டறிக. உங்கள் ஊருக்கே வருகிறேன், உங்கள் ஊருக்கே வருகிறேன். வெரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. விரைவில் வந்துவிடுவேன், விரைவில் வந்துவிடுவேன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? 39வது வினா. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினை திட்டம் என்பது யாது? இங்கே வினாச்சொல் யாது யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? அடுத்து 41வது வினா. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஹா, எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஹா இங்கே உணர்ச்சிக்குறி யூஸ் பண்ணியிருக்காங்க. கரடி, இங்கே பெரிய கரடிக்கு புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. மரம் ஏற தெரியுமா, அங்கே கொஷின் மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். 44வது வினா. மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவி, மாணவன் எதிர்பால் மாணவி. பொருந்தாத இணையை கண்டறிக. 4 என்பதற்கு பொருந்தாத இணை ஏ. இது இது வராது. 1க்கு கா, 2க்கு உ, 3க்கு ஙா. ஓகேங்களா? கா, ஙா, அதுக்கப்புறமா கா. இது தமிழ் எண்கள் காலிருந்து 0 வரைக்கும் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எழுத்து வரும். ஓகேங்களா? அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மட்டை. மடலி, குருத்து, பைங்குள் இது எல்லாமே தாவரத்தின் இளநிலையை குறிக்கும். மட்டை என்பது காய்ந்தது தான் இல்லையா? அப்போ அது இளம் நிலை கிடையாது. இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி இன்பம் பொருந்தா சொல்லை கண்டறிக. காமம், மயக்கம், வெகுளி இது எல்லாமே ஒன்று. இன்பம் இதில் சேராத ஒன்று. இந்த 3மே நமக்கு சேரும்போது துன்பம் உண்டாகும். மரபு பிழைகள் வினை மரபு. பால் பருகு. ஓகேங்களா? பால் பருகு என்பது தான் கரெக்டு. சோறு உண், பழம் தின், தண்ணீர் குடி. ஓகேங்களா? இதில் பொருந்தாதது மரபு பிழைகள் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். பால் பருகு என்பது கரெக்டு, மீது எதுவுமே பொருந்தாதது. மரபு பிழைகள் ஒளிமரபு. கிளி பேசும், மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும். மயில் அகவும், குயில் கூவும், கிளி பேசும், புறா குணுகும். நெக்ஸ்ட்டு அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. மலர்ந்தன, அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன இது எல்லாமே மலர்ந்தன என்பது தான் குறிக்கிறது. 51வது வினா. தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்குன்னா பழங்களின் மேற்பகுதியை குறிக்கிறது. பழங்களின்
மேற்பகுதி. 52வது வினா சரியான அகரவரிசையை கண்டறிக. அண்ணா, அணை, தலை, மன்னா. அகரவரிசை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, உயிரெமை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அ வரிசையா இல்லை காங்காச்சா வரிசையா இல்லை காக்கா கீ வரிசையா இதெல்லாம் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். அகரவரிசைப்படுத்துக. இங்கே மா வரிசை கொடுத்துருக்காங்க. மாலை எல்லாமே மாதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாவது எழுத்து வந்து நம்ம செக் பண்ணணும். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இரண்டாவது எழுத்து செக் பண்ணணும். அதில் ஜாதா ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் நா, அதுக்கப்புறம் தான் தா, அதுக்கப்புறம் தான் ரா. ஓகேங்களா? காங்காச்சா வரிசையை செகண்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் இரண்டாவது எழுத்து செக் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். அகரவரிசைப்படுத்துக. ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது முதல் எழுத்து எல்லாமே ஓல வந்திருக்கு. இரண்டாவது எழுத்து ரா வரிசை கொடுத்துருக்காங்க. ரா ரா, ரீ ரீ, ரூ ரூ அந்த வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது எழுத்து ஆர்டர் பண்ணணும். 55வது வினா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலைனா மெலிந்து போதல், அந்த இழைனா நூலிழை. இலைனா மெலிந்து போதல், அந்த இழைனா நூலிழை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமினா சக்கரம், கோடுனா மலை. நேமினா சக்கரம், கோடுனா மலை. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இது வந்து சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும். 4 ஆப்ஷனுமே படிங்க. படிச்சுட்டு எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 58வது வினா வேர்ச்சொல்லை கண்டறிக. நடத்தல், அதோட வேர்ச்சொல் நட. நடந்த ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் பெயரச்சம். நடந்து ஊ சவுண்ட்லி ஈ சவுண்ட்லி ஃபினிஷ் ஆனால் அது வினையச்சம். ஓகேங்களா? அடுத்து போட்டேன் வேர்ச்சொல்லை கண்டறிக. போடு. போட்டேன் வேர்ச்சொல் போடு. நெக்ஸ்ட்டு 60வது வினா ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஓடினான். ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஓடினான். 61வது வினா வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். முற்றெச்சம். படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல்லை கண்டறிக. படித்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்ச சொல்லை கண்டறிக. படித்து. படித்தல் தொழிற்பெயர். படித்த பெயரச்சம். படித்து வினையச்சம். படித்தான் வினைமுற்று. கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக. கண்டேன். காணுதல் தொழிற்பெயர். கண்டவர் வினையாளனின் பெயர். கண்ட பெயரச்சம். கண்டேன் என்பது வினைமுற்று. வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கூரை வேய் இது வந்து வினை மரபு. கூடை முடை. பால் பருகு. சோறு உண். பழம் தின். இது எல்லாமே வந்து வினை மரபு. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. எக்ஸகவேஷன் அகழ்வாய்வு இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஈரோஸ்டோன் நடுக்கல் இது ரெண்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எபிகிராஃபினா கல்வெட்டியல் வரணும். இன்ஸ்கிரிப்ஷன்னா இங்கே செதுக்குதல் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. ஓகேங்களா? அப்போ 1, 3 மட்டும்தான் கரெக்டு. 66வது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இன்டலெக்சுவல்னா அறிவாளர். இன்டலெக்சுவல்னா அறிவாளர். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற கலைச்சொல் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக, ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக, மருத்துவம், சயின்ஸ், தென் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸு இது எல்லாம் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. அது ரிலேட்டடாக இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. பொருந்தா இணை கண்டறிக. வங்கம்னா கப்பல். நீகாம்னா நாவாய் ஓட்டுபவன். மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம். எல்னா வந்து அல்லும் பகலும் சொல்கிறாங்க. அப்போது அல்னா வந்து இரவு. அல்னா வந்து இரவு. எல்னா வந்து பகல். இங்கே காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது. நெக்ஸ்ட்டு துஞ்சு புலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. அறியாமை. துஞ்சு புலி இடறிய சிதடன் போலனா அறியாமை. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான இந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். செக் பண்ணி பாருங்கள். பசு மரத்தாணி போல் நீங்கள் ரெகுலராக என்னோட அந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இந்த பசு மரத்தை ஆணி போல் வந்து நீங்கள் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது இந்த 23 கொஷின் பேப்பரில் ஒரு 5 கொஷின் பேப்பர்லையாவது நான் பார்த்துருப்பேன்.
கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் வந்து குரூப் 2Aலையோ இல்லைனா வந்து இந்த இயர் கேட்குற ஏதோ ஒரு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக வந்து ரிப்பீட் ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடை வகைகள். கடைத்தேரு எங்குள்ளது? இது சுட்டு விடை. கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளதல் என கூறுதல் வந்து சுட்டு விடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது இனமொழி விடை. கட்டுரை எழுத தெரியுமான்றதுக்கு கதை எழுத தெரியும்னு சொல்கிறதும், ஆட தெரியுமான்றதுக்கு கேட்கும்போது பாட தெரியும்னு சொல்கிறதும், இது போல் வந்து கேட்குறது இனமொழி விடை. நெக்ஸ்ட்டு வந்து வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினா கேட்குறாங்க, நீ கடைக்கு போவாயா அப்படின்னு வந்து கொஷின் உன்னை பார்த்து கேட்கும்போது நீ போவேன்னு சொல்லணும், இல்லை போக மாட்டேன்னு சொல்லணும். இதுதான் வந்து சுட்டு விடை, மறை விடையில் இல்லை நேர் விடையில் வரும். அப்படி எதுவுமே இல்லாமல் கடைக்கு போகாமல் இருப்பேனா அப்படின்னு வந்து அவங்கள பார்த்து இன்னொரு கொஷின் கேட்குறீங்கன்னா அது வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினாவுக்கு இன்னொரு வினாவையே பதிலாக சொல்கிறது வினா எதிர் வினாதல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது, அதாவது உற்றது உரைத்தல். ஏற்கனவே வந்து அது நிகழ்ந்திருக்கணும், அதுதான் வந்து உற்றது உரைத்தல். இனிமே வந்து அந்த விஷயம் நடக்க போகுது, படித்தா தலைவலிக்கும் அப்படின்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் பன்மை, தங்கின என்பது பன்மை. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மையுடையது. மொழி வளரும் தன்மையுடையது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். சொல் பொருள் பொருத்துக. திகிரினா ஆணை சக்கரம், அலினா கருணை, அலர்னா மலர்தல், கொங்குனா மகரந்தம். திகிரினா ஆணை சக்கரம், அலினா கருணை, அலர்னா மலர்தல், கொங்குனா மகரந்தம். அடுத்து சொல் பொருள் பொருத்துக. புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. அடுத்து வருதல் என்பதன் வேர்ச்சொல் வா. வருதல் என்பதன் வேர்ச்சொல் வா. சுடச்சுடரும் பொன் போல எனும் உவமை கூறும் பொருள் ஞானம் வளரும். சுடச்சுடரும் பொன் போல எனும் உவமை கூறும் பொருள் ஞானம் வளரும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவும் அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. சொற்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும். பிறவினை சொற்றொடரை காண்க. பிறவினை சொற்றொடரை காண்க. மாலை அணிவித்தாள், அதாவது மாலை அணிந்தான் வந்திருந்தா அது தன்வினை, அணிவித்தாள்னா வேற ஒருத்தவங்களுக்காக அது செஞ்சுருக்காங்க, அது பிறவினை. நெக்ஸ்ட்டு வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினையான்னு நம்ம ஃபைன் பண்ணணும். அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருந்தா அது தன்வினை. வருவித்தான்னா யாரையோ ஒருத்தரை வர வச்சிருக்கான், அப்போ பிறவினை. நெக்ஸ்ட்டு வந்து மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் அகவியது. மயில் அகவும், குயில் கூவம். அடுத்து வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு வண்டு முரளும். வண்டு முரளும். புலி உருமும். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. டேஸ் இதுவே எமக்கு தாயாகும். ஏனெனில் அதுவே அவங்களுக்கு தாயாகும். சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் தேவையில்லை. அச்சம் ஒன்றும் தேவையில்லை. சரியான இணைப்பு சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். கலைச்சொல் அறிக. மோனோலிங்கல் ஒரு மொழி. மோனோலிங்கல்னா ஒரு மொழி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. வேர்ல்விண்ட்னா சுழல் காற்று. சரியான கலைச்சொற்கள் தேர்க. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இங்கே உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஓர் யூஸ் பண்ணணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், உங்களுக்கு மனசில் கண்டிப்பாக பதியும். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. ஆக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். அடுத்து
கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர். ஓர் இனிய காலை பொழுது. என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும். இதுவே உயிர்மை எழுத்து வந்தால் ஒரு யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே நான் கொடுத்துருக்காங்க, நமது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். இருக்கிறதுலே ஈஸியானது இதுதான். ஓகேங்களா? கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. இதில் பத்தி கொடுத்துட்டாங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம ஆன்சர் பண்ணணும். சிற்பம் கல்லில் வடித்தது கவிதை எனலாம். திவாகர நிகழ்வில் சொல்லப்பட்ட கலை சிற்பம் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் சிங்கம், யாழி, தாமரை மலர் அதெல்லாம். ஆனால் இங்கே அது கொடுக்கல. ஓகேங்களா? காவலர் நிற்பது போன்ற சிற்பம் குடைவரை கோவில்களில் இருக்குது. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பல்லவர் கால சிற்பம். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பல்லவர் கால சிற்பம். ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். டெலிகிராம் சேனலில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A தென் குரூப் 4க்கு நான் படிக்கும்போது யூஸ் பண்ண மெட்டீரியல் தென் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்கிறது ஷேர் பண்ணுறேன். தென் எல்லா சப்ஜெக்ட்டுமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஜிஎஸ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், அது பிடிஎஃபாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே அந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிக்கிற மாதிரி. அப்படி ரெடி ஆகிடுச்சுன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு அதுவுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். டெலகிராமில் எக்ஸாம் கிட்டே டெஸ்ட்டுலாம் அப்டேட் பண்ணுவோம். ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற மெட்டீரியலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.